எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அன்பு. ஸோ நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் அட்வான்ஸ் லெவலுக்கு போகிறதுக்கு முன்னாடி சில பேசிக்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு அந்த டேட்டா டைப்ஸ்னால் என்ன, பிரிமிட்டிவ்ஸ் வேல்யூஸ்னால் என்ன, ரெஃபரன்ஸ் டைப்ஸ்னால் என்ன, இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஸோ போன வெளியில் உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன் ஃபங்க்ஷன்ஸும் இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட் சொல்லியிருந்தேன். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து பிரிமிட்டிவ் வேல்யூஸும் ரெஃபரன்ஸ் வேல்யூஸுக்கும் உள்ள டிஃப்ரென்சஸ் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ரீகேப் பண்ணி பார்க்கலாம். ஜாவாஸ்கிரிப்ட் டேட்டா டைப்ஸில் வந்து நம்ம 2 டைப்ஸாக பிரித்தோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பிரிமிட்டிவ் வேல்யூ டைப்ஸ் அண்ட் செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரெஃபரன்ஸ் வேல்யூ டைப்ஸ். ஸோ பிரிமிட்டிவ் வேல்யூ டைப்ஸ் என்னென்ன இருக்குது? நம்பர் இருக்குது, ஸ்ட்ரிங் இருக்குது, பூலியன் இருக்குது, அப்புறம் சிம்பிள்னு ஒன்று இருக்குது, அது வந்து ES6க்கு அப்புறமா உருவாக்குனாங்க. அப்புறம் அன்டிஃபைன் இருக்குது, அதுக்கப்புறம் நல் இருக்குது. ஓகேவா? ஸோ இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பிரிமிட்டிவ் வேல்யூஸில் வரும். அண்ட் ரைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ரெஃபரன்ஸ் டைப்ஸ். ஸோ இது நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஆப்ஜெக்ட் இருக்கலாம், அரேவாக இருக்கலாம், இல்லை ஃபங்க்ஷனாக இருக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போது இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் வந்து ஒரு சாம்பிளாக ஒரு கோடு எழுதுறேன். ஸோ லெட் எக்ஸ் ஈக்குவல் டு சும்மா 10 போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், 10. அண்ட் இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்னும் வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன். ஸோ லெட் ஒய் சொல்லிட்டு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன். அண்ட் இங்கே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் இந்த வேரியபிள் இருக்குது பார்த்தீங்களா எக்ஸு, அதை நான் வந்து அப்படி இங்கே போடுறேன். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து டேரெக்டாக வந்து கன்சோல் லாக் பண்ணுறேன். ஸோ console.log இல்லை கன்சோல் லாக் பண்ண வேணால் டேரெக்டாக வந்து நம்ம ரைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா லாக் வச்சுருக்கோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இங்கே நம்ம டிக்ளேர் பண்ணிவிட்டு நம்ம இங்கே லாக் வந்து இங்கே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை நம்ம வந்து டிக்ளேர் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிவிட்டு உங்கள் அவுட்புட் பாருங்களேன். ஸோ எக்ஸ் வந்து நான் வந்து பார்க்க போகிறேன். ஸோ எக்ஸ் வந்துட்டு என்டர் பண்ணுங்கள், 10 காமிக்குது. ஓகே, இப்போ ஒய்ட வேல்யூ பார்க்கலாம். ஒய் என்ன வேல்யூ காமிக்குது? 10 காமிக்குது. ஓகேங்க, ஸோ உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும். எக்ஸ் வந்து 10 இருக்கிறதுனால அந்த 10 வேல்யூ வந்து இங்கே போட்டுக்குது, அதனால ஒய் ஈக்குவல் டு 10ன்னு சொல்லிட்டு வருது. ஓகே, பர்ஃபெக்ட். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த எக்ஸோட வேல்யூ வந்து நம்ம வந்து மாடிஃபை பண்ணலாமா? நான் டேரெக்டாக இங்கே மாடிஃபை பண்ணாமல் என்னோட லைன் 5ல் வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 20 போடுறேன். ஓகே, ஸோ இப்போ போட்டுட்டேன். சேவ் பண்ணுங்கள். அண்ட் சேவ் பண்ண முன்னாடி நீங்களே மைண்டில் யோசிங்க என்ன உங்களுக்கு அவுட்புட் வரப்போகுது. ஸோ யோசிங்க, நான் சேவ் பண்ணுறேன். அண்ட் ரைட்டில் நீங்கள் வந்து டைப் பண்ணி பார்க்கலாம். ஸோ எக்ஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 20 வருது. ஸோ நீங்கள் கேட்கலாம், ஓகேங்க எக்ஸை வந்து நம்ம 10 போட்டிருக்கோம் ஃபஸ்ட்டு. அண்ட் அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கோம், அந்த வேரியபிள் வந்து நம்ம வந்து மாடிஃபை பண்ணியிருக்கோம். சின்ஸ் நம்ம லெட் யூஸ் பண்ணதால நம்ம மாடிஃபை பண்ணலாம் வேல்யூஸை. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 20 சொல்லிட்டு போட்டிருக்கோம். பர்ஃபெக்ட். இப்போது ஒய்யோட வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? ஸோ ஒய்யோட வேல்யூ வந்து போடுறேன், என்டர். இங்கே பார்த்தீங்கன்னா ஒய்யோட வேல்யூ வந்து 10 தான் காமிக்குது. ஸோ நீங்கள் கேட்கலாம், என்ன ப்ரோ நம்ம வந்து எக்ஸ் வந்து 10 வச்சுருக்கோம் அண்ட் எக்ஸ் வந்து 20 சொல்லி மாடிஃபை பண்ணியிருக்கோம், ஆனால் ஏன் ப்ரோ திரும்ப ஒய்யோட வேல்யூ வந்து 10 சொல்லி காமிக்குது சொல்லி கேட்கலாம். இதுதான் மெயினான முக்கியமான விஷயம். என்ன அப்படின்னா நீங்கள் வேரியபிள் கிரியேட் பண்ணிங்களா எக்ஸு, இது வந்து ஜஸ்ட் அதோட வேல்யூஸ் வந்து ஜஸ்ட் காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து இந்த எக்ஸில் நீங்கள் என்ன மாடிஃபை பண்ணாலுமே ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ் என்ன வேல்யூ இருந்துச்சோ அந்த வேல்யூ மட்டும் தான் இங்கே காமிக்கும். ஓகே, இதுக்கப்புறமா உள்ள எந்த எக்ஸ்க்கு ஒரு வேல்யூவும் இங்கே காமிக்காது. ஓகேவா? ஸோ இது மூலமாக நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த எக்ஸும் இந்த ஒய்யும் இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ். ஸோ ரெண்டுக்கு வந்து ரிலேஷனே கிடையாது. ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு 10 சொல்லிட்டு போட்டிருக்கோம். ஸோ ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் நீங்கள் போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸோட வேல்யூ என்ன 10, அந்த 10 வேல்யூ வந்து ஜஸ்ட் காப்பி பண்ணிவிட்டு இந்த ஒய் ஈக்குவல் டுல பேஸ்ட் பண்ணிடும். ஓகே, ஸோ அதோட வேல்யூ முடிஞ்சது, அவ்வளோதான். இது கீழே வந்து ஆட்டோமேட்டிக் என்ன மாடிஃபை பண்ணாலும் எக்ஸ் வேரியபிள் நீங்கள் என்ன மாடிஃபை பண்ணாலும் அது வந்து சேஞ்ச் ஆகுது. இதுதான் பிரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ். ஸோ இது வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்காக தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா ரெஃபரன்ஸ் டேட்டா டைப்ஸ். அது நீங்கள் எப்படி பண்ணலாம் அப்படின்னா டேரெக்டாக எக்ஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், இது வந்து நீங்கள் வந்து ஒரு ஆப்ஜெக்டாக போட்டுக்கலாம். ஓகே, ஸோ சின்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து ஆப்ஜெக்டாக இருக்கட்டும், இல்லை அரேவாக இருக்கட்டும், இல்லை ஃபங்க்ஷனாக கூட இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் தான் இல்லையா? ஸோ ரெஃபரன்ஸ் டைப்பில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா சிம்பிள், நான் வந்து அதுக்கு முன்னாடி ஒரு கமெண்ட் போட்டுக்கிறேன். ஸோ ரெஃபரன்ஸ் டைப்ஸ் டைப்னே போடுறேன். ஓகே, ஸோ இது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த வேல்யூ வந்து நான் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு ஆப்ஜெக்ட்டில் போட்டுக்கிறேன். ஓகேவா? ஸோ இங்கே வந்து கீ வந்து நீங்கள் என்ன தந்துக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து வேல்யூ தரலாம், இல்லை வேல்யூ தரலாம், எதுவும் தரலாம். ஓகே, ஸோ நான் வேல்யூ தரேன். அண்ட் இப்போ நான் சேவ் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக இங்கே நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா எக்ஸ் டாட் வேல்யூ தானே, இப்போது இது ஆப்ஜெக்ட்னால டாட் வேல்யூ. ஸோ தந்துட்டு சேவ் பண்ணுங்கள். அண்ட் இப்போ நீங்கள் வந்து இங்கே வந்து அவுட்புட் பாருங்களேன். ஸோ எஸ்ஸோட அவுட்புட் பார்க்கலாம், 20 காமிக்குது. பர்ஃபெக்ட். அண்ட் இப்போ வந்து ஒய்யோட வேல்யூ பார்க்கலாம். ஸோ ஒய்யோட வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்களா? ஸோ இப்போ வந்து ஒய்யோட வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா வேல்யூ ஈக்குவல் டு 20 சொல்லி காமிக்குது. ஸோ இந்த வேல்யூ காமிக்காமல் டேரெக்டாக இது கீழே டிஃப்ரெண்ட் பண்ண வேல்யூமே இதில் காமிக்குது. ஸோ நீங்கள் வந்து ரெஃபரன்ஸ் டைப் மூலியமாக இது மாதிரி நீங்கள் கிரியேட் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து இண்டிபெண்டன்ட் வேரியபிளாக கிரியேட் பண்ணாமல் ஆட்டோமேட்டிக்காக அதே வேரியபிள் வந்து நீங்கள் மல்டிபிள் பிளேஸஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் வந்து நம்ம வந்து வேல்யூவாக சேவ் பண்ணல, இது வந்து நம்ம வந்து ரெஃபரன்ஸாக சேவ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இது எங்கே இருக்கும் அப்படின்னா ஒரு மெமரி அட்ரஸில் வந்து சும்மா ரேண்டமாக ஒரு மெமரி அட்ரஸில் இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் நீங்கள் போடும்போது அந்த ஒய் ஈக்குவல் டு அந்த ரெஃபரன்ஸ் ஐடி தான் உங்களுக்கு தரும், தவிர அதோட வேல்யூ வந்து டேரக்டாக ரெஃபரன்ஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ அதனால தான் அதோட வேல்யூ வந்து உங்களால் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் பண்ண முடியுது. ஓகே,
ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். சப்போஸ் புரியல அப்படின்னா இன்னும் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு ஷாப்பிங் சைட் பில்ட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து ப்ராடக்ட் எல்லாமே ஆட் பண்ணுவீங்க, அது வந்து கார்ட்டில் சேவ் ஆகும். கரெக்டாக? ஸோ கார்ட்டில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 ப்ராடக்ட் ஆட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா 5ன்னு வச்சுப்போம். ஓகே. ஸோ ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணதுக்கான என்ன சின்டாக்ஸு, ஃபங்க்ஷன் அண்ட் அப்டேட் கார்ட் அப்படின்னு போடுறேன். ஓகேவா? அண்ட் இங்கே வந்து உங்களோட நம்பர் பேராமீட்டர்ஸ் இருக்கு போகுது, என்ன கார்ட் நம்பர் சொல்லிட்டு. ஸோ கார்ட் இங்கே போடுறேன், இல்லை கார்ட் வேல்யூன்னு போடுறேன். போட்டுட்டு இது கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்னோடய கார்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கணும். ஓகே. ஸோ ஃபார் சிம்பிளிசிட்டிக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதே கார்ட் வந்து இங்கே போடுறேன். ஓகே. ஸோ சேவ் பண்ணிடலாம். அண்ட் சேவ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை நான் வந்து கால் பண்ணலாம் ஃபஸ்ட்டு. ஸோ அப்டேட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜினரி லாஜிக்கல் ஃப்ளோ தான் அது. ஸோ நீங்கள் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் பில்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு இன்னும் நிறைய கோட்ஸ் தேவைப்படும். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் நான் உங்களுக்கு வந்து இந்த கான்செப்ட் தான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ அப்டேட் கார்ட்டு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோட கார்ட்டோட வேல்யூ இங்கே போடுறேன். ஓகே. ஸோ போட்டுட்டு நீங்கள் நான் வந்து கன்சோல் லாக் பண்ணுறேன். ஸோ லாகில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோட கார்ட்டோட வேல்யூ நான் போடுறேன். ஓகே. இல்லை நான் வந்து இப்படி நான் கன்கனெக்ட் பண்ணிக்கலாம். கார்ட்ஸ் அவைலபிள். ஓகே. ஸோ போட்டுட்டு சேவ் பண்ணலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா கார்ட் வந்து 5 காமிக்குது. ஸோ நீங்கள் கேட்கலாம், என்ன அன்பு நம்ம வந்து அப்டேட் கார்ட்டில் வந்து நம்ம கால் பண்ணுறோம்ல, ஸோ அது என்ன பண்ணுது, நம்ம கார்ட்டோட வேல்யூ வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணுதில்ல, அப்போ வந்து 6 தானே வரணும்னு கேட்கலாம். செம்ம கொஸ்டின்னு. ஆனால் நல்லா நீங்கள் பார்த்தீங்க வச்சுக்கோங்களேன், இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து we are using primitive data types நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னா திருப்பி அந்த கார்டு நீங்கள் எங்கே யூஸ் பண்ணுறீங்க, இதை விட்டுருங்க, அது ஃபங்க்ஷன். ஓகேவா? ஸோ நேம் என்ன வேணால் இருக்கலாம், இங்கே தான் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. ஸோ அப்டேட் கார்ட் இங்கே வந்து இந்த வேல்யூ வந்து காப்பி பண்ணுறீங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்து 5 வந்துச்சு. அண்ட் 5 வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக அதுக்குள்ளே போயிட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா 5 + என்ன 6. ஆனால் நல்லா பாருங்கள், இந்த கோடு இதுக்குள்ளே என்ன கோட் நீங்கள் லாஜிக்கல் பர்ஃபார்ம் பண்ணாலும் அந்த வேரியபிள் வந்து இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே தான் இருக்கும். இதான் நம்ம வந்து லோக்கல் ஸ்கோப்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ ஒரு வேரியபிள்ஸ் வந்து உங்களுக்கு குளோபலாக தேவைப்படுது அப்படின்னா அது வந்து நீங்கள் குளோபல் ஸ்கோப் சொல்லிட்டு யூஸ் பண்ணுவீங்க. ஆனால் இந்த கேஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிளாக்கில் தான் இந்த கோடு இருக்குது. ஓகே. ஸோ இது வந்து லோக்கல் ஸ்கோப்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ லோக்கல் வேரியபிள் அப்படின்னா இந்த வேரியபிள் வந்து வெளியில் அக்சசிபிளாகவே இருக்காது. ஓகே. வெளியில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதோட பழைய வேரியபிள் தான் காமிக்கும், which is 5. அதனால தான் 5 காமிக்குது உங்களுக்கு. ஓகேவா? ஸோ இதுவே மெத்தட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து இது வந்து primitive data types. கரெக்டாக? இப்போ நான் வந்து இது வந்து ரெஃபரன்ஸ் data types நம்ம கன்வெர்ட் பண்ணுறேன். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், அதுக்கு ஜஸ்ட்டு வேல்யூ போடலாம். ஸோ இதை எல்லாமே உங்களுக்கு லாஜிக் ஏற்ற மாதிரி தாங்க. ஸோ சப்போஸ் உங்களுக்கு வந்து நிறைய இடத்துல உங்களுக்கு சேஞ்ச் ஆகணும்னா நீங்கள் இப்படி பண்ணிக்கலாம். ஸோ வேல்யூ வந்து இப்படி போடுறேன் அண்ட் போட்டுட்டு சேவ் பண்ணுறேன். அண்ட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஜஸ்ட் இந்த வேல்யூ தானே இருக்குது. ஸோ நம்ம வந்து டேரெக்டாக இந்த அப்டேட் கார்டுக்குள்ளே வந்து இந்த ஆப்ஜெக்ட் நம்ம வந்து போடலாம். ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் கார்ட் ஆப்ஜெக்ட் சொல்லிட்டு போடுறேன், ஜஸ்ட் உங்களுக்கு தெரியுதுக்காக. ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம், நம்ம வந்து ரெஃபரன்ஸ் டைப்பில் வந்து பண்ணுறோம். ஸோ இதை வந்து காப்பி பண்ணிவிட்டு இதை நான் இங்கே பேஸ்ட் பண்ணுறேன் அண்ட் இதை நம்ம அப்படியே விட்டுடலாம். ஓகே. இப்போ நான் சேவ் பண்ண வச்சுக்கோங்களேன், கார்டு இஸ் நாட் டிஃபைன் சொல்லிட்டு வருது, பிகாஸ் நம்ம இந்த கார்டை வந்து நம்ம இங்கே ரீப்ளேஸ் பண்ணணும். ஓகே. ஸோ இதுவும் நான் பண்ணிவிட்டேன். இப்போ நான் சேவ் பண்ணேன் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் சொல்லிட்டு வரும். ஸோ ஏன் அப்படி வருது அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கன்கேட்னேட் பண்ணுறோம், நம்ம வந்து ஸ்ட்ரிங்கும் இந்த ஆப்ஜெக்டாக வந்து நம்ம வந்து கன்கேட்னேட் பண்ணனால உங்களுக்கு அந்த ஆப்ஜெக்ட் சொல்லிட்டு வருது. ஸோ சப்போஸ் இதை நான் ரிமூவ் பண்ண வச்சுக்கோங்களேன் இந்த எக்ஸாம்பிளுக்காக, இல்லை நான் வந்து இப்படி போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், சேவ். இங்கே பார்த்தீங்களா? ஸோ வேல்யூ வந்து 5 காமிக்குது. அண்ட் திருப்பி நான் வந்து இதை நான் இன்க்ரிமெண்ட் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், கார்ட் டாட் வேல்யூ. கரெக்டாக? பிகாஸ் கார்ட்டில் உள்ள வேல்யூ தான் நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் 5 + 1 6ன்னு வரணும். ஸோ சேவ் பண்ணுறேன் அண்ட் நீங்கள் பார்த்தீங்களா 6 வந்துடுச்சு. ஓகே. ஸோ இதுதான் உங்கள் பேசிக்ஸ். ஓகேவா? நான் திருப்பியும் சொல்கிறேன் பாருங்கள். ஸோ வேல்யூ டைப்ஸுக்கும் ரெஃபரன்ஸ் டைப்புக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஓகே. ஸோ ப்ரிமிட்டிவ் வேல்யூ டைப்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு வேரியபிளும் நம்ம வந்து வேறு வேரியபிளில் மேப் பண்ணும்போது அதோட வேல்யூ மட்டும் தான் வந்து ஜஸ்ட் உங்களுக்கு காப்பி பண்ணிக்கும். ஓகேவா? ஆனால் உங்களுக்கு ரெஃபரன்ஸ் டைப்பில் நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அதோட வேல்யூவை நீங்கள் டேரெக்டாக வந்து சேஞ்ச் பண்ணலாம், இண்டிபெண்டன்ட் வேரியபிள் கிடையாது. ஓகே. ஸோ உங்களுக்கு சொல்கிறது வந்து ரொம்ப கன்ஃபியூஷனாக தான் தெரியும், பட் ட்ரஸ்ட் மீ, நீங்கள் திரும்ப இந்த வீடியோ நீங்கள் பாருங்கள் அண்ட் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட்டில் கேளுங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.